இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாமல் வாழும் வாழ்க்கைங்கிறது பலரோட கனவாகவே இருந்துகிட்ருக்கு. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கடன் இருக்க தான் செய்யுது. அது நகை கடனாக இருக்கலாம், பணக்கடன் அல்லது வீட்டு லோன், பைக் லோன், இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கடனெல்லாம் விரைவில் அடையிறதோட நகை பணம் சேர்வதற்கான வாய்ப்பும் நம்மை தேடி வர அமாவாசையில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதும், நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை தீரும். அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடன் அடையிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க பழகிக்கணும். வரவிற்குள்ள செலவு செய்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம பழகிக்கணும். ஆடம்பர செலவுகளை நம்ம தவிர்த்துக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட சிலருக்கு வேறு வழி இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாங்கின கடனை அதுக்கப்புறம் பார்த்தா அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த எளிமையான உப்பு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். 27/4/2025 அதிகாலை 3:14 மேலே அமாவாசை திதி தொடங்குது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருக்குது. திங்கட்கிழமை அதிகாலை 1:30 வரைக்குமே உங்களுக்கு அமாவாசை திதிங்கிறது இருக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை திதி இருக்குது. நீங்கள் இந்த பரிகாரத்தை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யுங்க. அதற்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள் தண்ணீரில் நல்லா நனைச்சிட்டு அதை காய வச்சு அந்த துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபா நாணயம் இல்லைன்னா 5 ரூபா நாணயம், அதில் தங்கம் ஏதாவது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வைக்கலாம். மூக்குத்தி, திருகாணி, இல்லை உடைந்த தங்கத்துண்டு, இப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, மோதிரம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகையை, தங்கத்தை அதில் நீங்கள் வைங்க. தங்கம் வைக்கும்போது தங்கம் சேருவதற்கான வாய்ப்பு நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும். தங்கம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அதை தவிர்த்துக்கோங்க. அந்த உப்பு, காசு, அதோடு சேர்த்து ஒரு 4 மிளகை நீங்கள் வைக்கணும். உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த முடிச்சை என்ன பண்ணுங்கள், அதை முடிச்சா கட்டி நிலைவாசலில் கட்டி வைங்க. இந்த முடிச்சு 1 மாதம் வரைக்கும் அப்படியே உங்கள் நிலைவாசல்லையே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு முடிச்சு கட்டி வைங்க. இந்த முடிச்சை கழட்டும் பொழுது உப்பையும் மிளகையும் நீங்கள் தண்ணீரில் கரைத்து நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அதில் உள்ள காசையும் தங்கத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சில பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க. அப்போ இந்த முடிச்சை கட்டியிருப்பீங்க. அந்த சமயம் நீங்கள் வேறு வீட்டிற்கு இல்லை சொந்த வீடு கட்டி மாறும்போது இந்த முடிச்சை கழற்றி உப்பையும் மிளகையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு நாணயத்தையும் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு போய் புது வீட்டுக்கு போனதும் அங்கே இதே மாதிரி ஒரு முடிச்சை ரெடி பண்ணி வைங்க. ரொம்பவே எளிமையான உப்பு பரிகாரம். இதை செஞ்சுங்கன்னா நிச்சயமாக கடன்கள் அடைவதோடு பணம், நகை சேர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். ரொம்பவே அற்புத சக்தி வாய்ந்த இந்த உப்பு பரிகாரம் ரொம்ப எளிமையான உப்பு பரிகாரம். இதை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தொடர்ந்து நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இதில் உள்ள மாற்றத்தை நீங்கள் கண்கூட உணரலாம். நிச்சயமாக கடன் தீரும். அடமான நகை நமக்கு வீடு தேடி வரும். நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்வதற்கான அனைத்து வித சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கும். கடினமாக உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம். அதோடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் நமக்கு அடுத்தடுத்து ஏற்படும். அதனால் முழு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் அருளில், உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் வீட்டில் உள்ள ஏழ்மை நிலை மாறி நிச்சயமாக பண வரவின் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.